அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே. SPM தேர்வில் படிவம் 4 மற்றும் படிவம் 5இல் தமிழ் இலக்கிய பாடத்தை தேர்வு பாடமாக எடுக்கும் மாணவர்களே மற்றும் இப்பாடங்களை தேர்வில் எடுக்கும் மாணவர்களுக்கு இப்பாடங்களை குறிப்பாக போதிக்கும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் பினாங்கு மாநிலத்தை சார்ந்த இந்த ஹரிராஜ்குமார் ஹரிஹரனின் பணிவான வணக்கம். நான் சமீபத்தில் வெளியிடப்பட்ட SPM தமிழ் இலக்கியத்திற்கான வழிகாட்டி நூல் இலக்கை நோக்கி என்ற பெயரை கொண்ட இந்த வழிகாட்டி நூலை எழுதிய முன்னாள் இலக்கிய மாணவன். என்னுடைய இந்த முயற்சியின் காரணமே, கடந்த ஆண்டு நாங்கள் இந்த தேர்வினை எழுதும் பொழுது எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் இம்மாணவர்கள் இக்கால மாணவர்கள், அதாவது குறிப்பாக இந்த ஆண்டு மற்றும் இதற்கு அடுத்த ஆண்டு மாணவர்கள் எதிர்நோக்க கூடாது என்ற காரணத்திற்காகத்தான். இந்த புத்தகத்தில் இலக்கியத்தை நாம் எவ்வாறு எளிமையாக அணுகலாம், எவ்வாறு நாம் இலக்கியத்தை எளிமையான முறையில் மனனம் செய்து கொள்ளலாம், படிக்கலாம், மீள்பார்வை செய்யலாம் என்பதற்கான சில அணுகுமுறைகளும் சில சுருக்கமான ரத்தின சுருக்கமாக நாங்கள் சுருக்கி அந்த குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. இந்த புத்தகம் கண்டிப்பாக இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டு SPM படிவம் 5 மாணவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த புத்தகம் தொடர்பான ஒரு சில கண்ணோட்டங்களை உங்களுக்காக இப்பொழுது கொடுக்கவிருக்கிறேன். மறவாமல் அனைத்து இலக்கிய மாணவர்களும் சரி, இலக்கிய ஆசிரியர்களும் சரி, குறிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கிய இலக்கிய ஆசிரியர்கள் மற்றும் இலக்கிய மாணவர்கள் இந்த காணொளி காட்சியை கண்டுகளிக்க வேண்டும். இந்த காணொளி காட்சியை நான் உருவாக்குவதற்கான மிக முக்கிய காரணமே, இந்த புத்தகத்தில் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக வழங்கப்படவில்லை. காரணம், இது கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாத இடைவெளியில் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் கருத்துக்கள் தெளிவாக இருக்கின்றன, ஆனால் அது வழங்கப்பட்ட முறையோ ஒரு கேள்விக்குறியின் அமைப்பில் கீழே தள்ளப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு ஒரு சில பகுதிகளை படிக்கும் பொழுது சரியாக விளங்காதோ என்ற ஒரு ஐயம் என்னுள் எழுந்ததாலே இந்த காணொளி காட்சியை நான் உருவாக்குகின்றேன். எனவே இந்த காட்சியை பார்த்து அதன் பின் இந்த புத்தகத்தை மீள்பார்வை செய்யும் மாணவர்களுக்கு இந்த காட்சியானது ஒரு பக்கபலமாகவும் நல்ல வகையில் கை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த புத்தகத்தை எந்த முறையில் நீங்கள் அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு ஒரு கைட் என்று சொல்லலாம், உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்திற்கு செல்வோம். தொடக்கமாக இந்த புத்தகத்தின் புத்தகத்தின் அட்டை, இந்த கவர் பேஜ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இந்த முதல் அட்டையில் எந்த ஒரு பிழையும் இல்லை. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தில் இந்த புத்தகத்தில் என்னென்னலாம் அமைந்திருக்கின்றது என்பதை பற்றி நான் தெளிவாக கொடுத்து விட்டேன். தொடர்ந்து இந்த புத்தகத்தில் இந்த SPM தமிழ் இலக்கியம் படிவம் 5 மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த SPM தமிழ் இலக்கிய தேர்வுத்தாள் எந்த வகையில் அமைந்திருக்கும், தேர்வுத்தாள் அமைப்பை பற்றி நான் முதல் பக்கத்திலும், அதன் தொடர்ச்சியாக கவிதை, நாடகம், நாவல் என 3 பிரிவுகளாக பிரித்துள்ளேன். கவிதை அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த கவிதைக்கு இவர்தான் கவிஞர் என்று தெரியாது. பாவலர் எல்லோன் எந்த கவிதையை மொழிந்தாள் என்று கேட்டால் மாணவர்கள் கதிரும் கடலும் என்று சொல்வார். ஆனால் அவரோ தூங்கி என்ற கவிதையை மொழிந்துள்ளார். எனவே மாணவர்களுக்கு இந்த அடிப்படை விஷயத்திலே பிரச்சனை இருக்கும் காரணத்தினால் கவிதைகளின் பெயர், அதே சமயத்தில் கவிஞர்களின் பெயர், அதற்கு ஒரு வாக்கியம் கொடுத்து அந்த ஒவ்வொரு சொல்லின் எழுத்து, அந்த முதல் எழுத்தை எடுத்து அதற்கு வேறு ஒரு சொல் கொடுத்து ஒரு கதையாகவும் ஒரு நீண்ட ஒரு பணுவலாகவும் நான் உருவாக்கியுள்ளேன். அதனையும் இந்த புத்தகத்தில் 2ஆம் பக்கத்தில் கொடுத்துள்ளேன். மாணவர்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த வரிசை பிரகாரம் அதனை மனப்பாடம் செய்து கொண்டார். எடுத்துக்காட்டாக பார்த்தீர்கள், கவிதைகளின் பேர் என்று பார்த்தீர்கள், கல் கடக்குது குழியில இறங்கி மொல்ல என்று ஆரம்பிக்கும். இதில் உள்ள அனைத்து சொற்களின் முதல் எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த கவிதை இந்த கவிஞருக்கு தான் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிடும். அதே போல கவிதைக்கும் கவிஞர் என இரண்டுக்கும் தனியாக அந்த 2 ஃபார்முலா என்று சொல்வார்கள், அது இருக்கு. அதனை இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துள்ளேன். தொடர்ந்து கவிஞர்கள் பிறந்த ஆண்டு, இந்த பக்கம் 3வது பக்கத்தை பார்த்தீர்களே, கவிஞர்கள் பிறந்த ஆண்டின் கடைசி 2 எழுத்துக்களை மன்னிக்க வேண்டும், கடைசி 2 எண்களை நான் ரோமன் எழுத்துக்களில் மாற்றி அவைக்கு ஒரு கதையை உருவாக்கியுள்ளேன். இந்த புத்தகத்தில் ஒரு பக்கம், இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியில் ஒரு தொடக்கத்தில் ஒரு பக்கம் இருக்கின்றது, முக்கிய குறிப்புகள் என்ற ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் இந்த கதை, இந்த ரோமன் எழுத்துக்களில் மாற்றப்பட்ட கவிஞர்களின் பிறந்த ஆண்டின் கடைசி 2 எண்ணின் கதை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தின் இந்த முக்கிய குறிப்புகள் பக்கம் மிகவும் முக்கியமான ஒரு பக்கம். இந்த புத்தகம் தொடர்பான அனைத்து முக்கிய குறிப்புகளும், இந்த புத்தகத்தை மாணவர்கள் எவ்வாறு அணுக வேண்டும், இந்த காணொளி காட்சியை பார்த்துவிட்ட மாணவர்கள் கட்டாயம் இந்த முக்கிய குறிப்புகள் பக்கத்தை அணுக வேண்டும். இந்த பக்கத்தில் கவிதைகள் மற்றும் கவிஞர்கள் பிறந்த ஆண்டு, கவிதை மற்றும் மணிச்சிறப்புகள், நீண்ட கேள்விகள் மாதிரி முன்னரே இந்த பக்கங்களை எல்லாம் நீங்கள் எவ்வாறாக அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த பக்கம் உங்களுக்கு அமையும். இந்த பக்கத்தில்
கவிஞர்கள் பிறந்த ஆண்டு என்ற அந்த ஒரு கருவின் கீழ், அந்த ஒரு தலைப்பின் கீழ் இந்த கதை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கதையை படித்துக் கொண்ட மாணவர்கள் இந்த கதையை நன்கு விளங்கி கொண்டால் இந்த கவிஞர் இந்த ஆண்டு பிறந்தார் என்ற அந்த ஒரு தெளிவு அவர்களுக்கு கிடைத்துவிடும். வரிசை பிரகாரம் அனைத்தும் நான் வரிசை பிரகாரம் போட்டிருக்கின்றேன். எனவே மாணவர்களுக்கு இதில் எந்த ஒரு குழப்பமும் வராது. தொடர்ச்சியாக கவிதையில் இடம்பெற்றுள்ள அணிச்சிறப்புகள். முதலில் அணிச்சிறப்புகளுக்கான விளக்கமும், அணிச்சிறப்புகள் என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கமும் நான் கொடுத்துவிட்டு, அனைத்து 14 கவிதைகளுக்கும் இந்த கவிதையில் இந்த இடங்களில் தான் இந்த அணிச்சிறப்புகளும் இந்த கவிதைக்குரிய அந்த சிறப்புகளும் இருக்கின்றன என்பதை நான் பார்த்தவுடன் புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கின்றேன். அவ்வளவுதான் கவிதை பெயர்கள். கவிதை பெயர்களில் மிக முக்கியமானது உரைநடையில் வாசித்து எழுதுவது. மெய்யாலுமே பார்த்தோமேயானால் இந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகள் யாவும் ஒரு வகையில் தன்மையின விற்சணிதான். அனைத்தும் பார்த்தவுடன் படித்தவுடன் நமக்கு விளங்கிக் கொள்ளும் வகையில் தான் இருக்கின்றன. எனவே உரைநடையில் மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நம்புகிறேன். தொடர்ந்து நாம் நாவல் பிரிவுக்கு செல்வோம். நாவல் மற்றும் நாடகம் இந்த 2 பிரிவுகளுக்கும் நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கொடுக்க போகிறேன். அதாவது நாடகத்தை பற்றி நான் இப்பொழுது பேசப் போகிறேன். ஆனால் நாவலுக்கு நான் விளக்கம் வழங்கப் போவதில்லை. காரணம், நாடகத்தில் என்ன விளக்கத்தை நான் வழங்குகிறேனோ அதுதான் நாவலிலும். நாடகத்தில் பார்த்தீர்களேன், கவிஞர்களை இந்த நம்முடைய இந்தியாவின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு குறிப்பினை ஒரு பக்கத்தில் நான் வழங்கியுள்ளேன். அதே போல இளவுலகுக்கும் ஒரு குறிப்பினை நான் வழங்கியுள்ளேன். இந்த ஒரே பக்கத்தில் நான் இதை அடக்கியுள்ளதால் மாணவர்கள் பார்த்தவுடன் ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன, அனைத்தும் அந்த ஒரு பக்கத்தில் மன ஓட்ட வரையில் நான் வழங்கியுள்ளேன். எனவே மாணவர்கள் இந்த பக்கத்தை பார்த்தவுடன் இவர்களுக்கு விளங்கிவிடும், இது கலைஞரை பற்றிய ஒரு குறிப்பு. எனவே இங்கே எதனை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும்? அனைத்தும் அவரின் புகழ்பெற்ற கூற்றுகள், படைப்புத்திறம், கலைஞரிடம் பட்டம் எப்படி கிடைத்தது, அடைமொழி, அரசியல் வாழ்வு, அது மட்டுமல்லாமல் அவரை பற்றிய குறிப்புகள் அனைத்தும் இந்த பக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கருப்பொருள் என்று பார்த்தீர்களேன், இந்த நாடகத்தில் உள்ள கருப்பொருள்கள் என்றால் என்ன, அந்த கருப்பொருள் யாரை மையமாக கொண்டு இந்த கதை நகர்கின்றது, மாதவியா, கோவலனா, கண்ணகியா, அனைத்தும் இந்த கருப்பொருளின் கீழ். கருப்பொருளுக்கு என்று ஒரு பக்கம், அதே சமயத்தில் துணை கருப்பொருள் அதற்காக ஒரு பக்கம். துணை கருப்பொருளில் 6 மையக்கருகள் இருக்கின்றன. அந்த 6 மையக்கருகளுக்கு இந்த ஒரு மையக்கரு தொடர்பான ஒரு விளக்கம். இப்படி 6 கருத்துக்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக நீண்ட கேள்விகள் ஒரு கேள்வி, நாடகத்தில் சிலப்பதிகார நாடகத்தில் இடம்பெற்றுள்ள 6 துணை கருப்பொருள்களை பற்றி விளக்கி எழுது என்று வந்தால் மாணவர்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீர்களே, அந்த துணை கருப்பொருளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான சிறு விளக்கமும் அதன் கீழே வழங்கப்பட்டிருக்கிறதால் மாணவர்கள் இது பெரிதும் துணையாக இருக்கும். இது கருப்பொருள். கருப்பொருளை தொடர்ந்து கதை சுருக்கம். என்னுடைய புத்தகத்தில் கதை சுருக்கத்தை நான் படங்களோடு வழங்கியுள்ளேன். அந்த படங்கள் என்னதான் அவை பெரிதும் பங்கு வகிக்காவிட்டாலும் இந்த படங்களோடு நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு மலையை நோக்கி போவதை நீங்கள் உணரலாம். முதலில் தொடக்கம், அதன் பின் வளர்ச்சி, அதன் பின் சிக்கல், அதன் பின் உச்சம், பிறகு சிக்கல் அவிழ்ப்பு, அதன் பின் முடிவு. ஒரு மலையை முன்னுதாரணமாக கொண்டு இந்த கதை நகர்கின்றது என்று நாம் சொல்லலாம். தொடக்கம் என்று பார்த்தீர்களே, நான் தொடக்கத்திற்கு ஒரு பக்கம், இந்த வளர்ச்சி, சிக்கல் அவற்றை ஒரு பக்கம், உச்சம், சிக்கல் அவிழ்ப்பு என அழகாக பிரித்து கொடுத்திருக்கின்றேன். எனவே கதை சுருக்கத்தை படிக்கும் அதே வேளையில் மாணவர்கள் கதை பின்னலையும் தெரிந்து கொள்ளலாம். கதை பின்னலை தெரிந்து கொண்டால் நாம் கதை எவ்வாறு நகர்கின்றது, இந்த கட்டத்தில் இந்த சூழல் நிகழ்ந்தது என்றதை மாணவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே கதை சுருக்கத்தை படிக்கும் அதே சமயத்தில் மாணவர்கள் கதை பின்னணியிலும் தெளிவு பெறலாம். தொடர்ந்து கதை பின்னணி. கடந்த ஆண்டு கால பின்னணி தொடர்பான கேள்வி வந்துவிட்டது. இந்த ஆண்டு ஒருவேளை இடப்பொருள் அல்லது சமுதாய பின்னணி, இடப்பின்னணி அல்லது சமுதாய பின்னணி தொடர்பான கேள்விகள் வரலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்திகளுக்கான விளக்கமும், உத்திகள் என்றால் என்ன, உத்திகள் எத்தனை வகைப்படும், அனைத்தும் வழங்கப்பட்டு அவற்றையும் நான் இந்த ஒவ்வொரு அங்கமாக பிரித்து அவற்றை அழகாக தெளிவாக வழங்கியுள்ளேன். தொடர்ந்து மொழிநடை என்றால் என்ன, மொழிநடையில் எத்தனை வகைப்படும், வசைமொழி, மொழியணிகள், சந்தநடை, வருணனை, காதல் மொழி, இலக்கிய நடை அனைத்தும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நோக்குநிலை பெரிதாக ஒன்றுமல்ல, தன்மை நோக்கு நிலையா படற்கு நோக்கு நிலையா என்று மாணவர்கள் தெரிந்து கொண்டாலே போதும். இப்படித்தான் இவ்வாறாக நாவலிலும் நாடகத்திலும் முக்கியமான கருத்துக்கள், இந்த மொழிநடை, உத்திகள், நோக்குநிலை, கருப்பொருள், கதை சுருக்கம், முக்கியமாக அதை இந்த நாடகத்திலும் நாவலிலும் எதனை நாம் ஆய்வு செய்ய வேண்டுமோ அதனை இந்த புத்தகத்தில் நான் வழங்கியுள்ளேன். தொடர்ந்து இந்த புத்தகத்தின் மிக முக்கிய அம்சமே என்னவென்றால், நம்முடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இடம் தோன்றல் கேள்விகள் என்று வந்துவிட்டால் என்னதான் அங்கே புள்ளிகள் மிக குறைவாக இருந்தாலும் அந்த பகுதியும் மிகவும் முக்கியம். ஆனால் நீண்ட கேள்விகளில் அதிகமான புள்ளிகள். நாடகத்திற்கும் சரி நாவலுக்கும் சரி
22 புள்ளிகள், ஒவ்வொரு தலைப்புக்கும் 22 புள்ளிகள், வகுக்கப்பட்ட கேள்விகளுக்கு 12, 10 என்று புள்ளிகள் பிரிக்கப்படும். இந்த 22 புள்ளி கேள்விகளில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே தலைப்பை அவர்கள் புரிந்து கொள்வார். ஆனால் தலைப்பின் தேவையை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார். முக்கியமாக கருத்து என்று பார்த்து எது முக்கியமான கரு, எது தலைமை கரு என்று மாணவர்களுக்கு தெரியாது. துணை கருத்தை அவர்கள் தலைமை கருத்தாக எழுதிவிடுவர். இங்கேதான் மாணவர்கள் புள்ளிகளை இழக்கக்கூடும். அதே சமயத்தில் ஒரு தலைப்பு, எடுத்துக்காட்டாக மருதனின் பாத்திரப்படைப்பு ஆராய்க என்று சொன்னால் அவர்களால் அந்த நேரத்தில் தேட முடியாது. காரணம், ஒரு சில மாணவர்கள் தயாரான நிலையில் வந்து இருக்க மாட்டார், ஒரு சில புத்தகத்தை படித்திருக்க மாட்டார். இதனெல்லாம் மாணவர்களுக்கு நாம் இவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் ஒரு சிலர் கேட்கப் போவதில்லை. எனவே இந்த புத்தகத்தில் நான் மருதனின் பாத்திரப்படைப்பு, ராதாவின் பாத்திரப்படைப்பு, அதே போல கோவலனின் பாத்திரப்படைப்பு, கண்ணகியின் பாத்திரப்படைப்பு என நாடகத்திற்கு 6 தலைப்பும் நாவலுக்கு 6 தலைப்பும் என 12 தலைப்புகளுக்கு 22 புள்ளி கேள்விகளுக்கு 22 சொற்களில் சுருக்கிய ஒரு பணுவலை உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு பணுவல். எனவே மாணவர்கள் அந்த பணுவலை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த என்ன இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு பணுவலிலும் குறைந்தது 6 to 9 கருத்துக்கள் இருக்கும். எனவே மாணவர்கள் அந்த பணுவலை மனனம் செய்து கொண்டால், ஓகே கண்ணகியின் பாத்திரப்படைப்பா இந்த பணுவல் அங்கே எழுதி வைக்க வேண்டியதான். அந்த எழுதி வைத்த பிறகு அவர்கள் அடைப்புக்குறியில் போட்டுக்கொள்ள வேண்டியதான். ஓகே இவையாவும் கருத்துகள், 9 கருத்தும் அங்கே இருக்கும். எனவே தலைமை கருத்து கிடைத்து விட்டால் அந்த தலைமை கருத்தை அவர்கள் ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்ற வினாக்களில் ஏற்றும் பொழுது அந்த ஒவ்வொரு தலைமை கருத்துக்கும் தொடர்பான கருத்துக்களும் அந்த சார்பு கருத்துக்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக கிடைத்துவிடும். எடுத்துக்காட்டாக கண்ணகியின் பாத்திரப்படைப்பு என்று பார்ப்போம். அங்கே அன்பானவரின் தன்மானம் காக்க அவரது களங்கம் துடைத்து துணிவோடு இரக்க குணத்தில் வாழ்ந்தவள், கோவலனுக்கு ஆலோசகராய் இருந்து பிறர் சதியால் வாழ்விழந்த கண்ணகி கணவன் பிரிவை தாழாமல் துன்பம் தாங்கினாள். 22 சொற்கள். இந்த பணுவலில், இந்த 22 சொற்களில் சுருக்கப்பட்ட பணுவலில் மொத்தம் 9 கருத்துகள் இருக்கின்றன. எவ்வாறு பார்த்தீங்கன்னா, அன்பானவரின் என்பது ஒரு கருத்து. அன்பானவர் அந்த கண்ணகி எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறது? இங்கேதான் வினா கேள்விகளில் நாம் இந்த கருத்தை ஏற்ற வேண்டும். அன்பானவர் யார்? அன்பானவர் கண்ணகி அன்பானவர். யாரின் மீது அன்பு கொண்டார்? கோவலன் மீது அன்பு கொண்டார். எவ்வாறான அன்பு? எல்லையே இல்லாத அன்பு என்று சொல்லலாம். எனவே இங்கே நீங்கள் ஒரு சூழலை இணைக்கலாம். ஒரு சூழல், கண்ணகி எந்த இடத்தில் கோவலன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்? அந்த மாதவியின் மகள், அவளுக்கு பெயர் சூட்டு விழா வைக்கும் பொழுது கோவலன் மதம் கொண்ட யானையை தடுத்து நிறுத்துவான். அந்த மதம் கொண்ட யானையை அவன் எதிர்நோக்குவான். அப்பொழுது கண்ணகிக்கு இந்த விஷயம் தெரியும் பொழுது கண்ணகி அந்த மதம் கொண்ட யானையை பற்றியோ அல்லது மாதவியின் மகளை பற்றியோ அல்லது மாதவியை பற்றியோ கேட்கவில்லை. மதம் கொண்ட யானையை இவர் அதனோடு எதிர்கொள்ளும் பொழுது அவருக்கு ஏதேனும் காயப்பட்டதா என்று கேட்டார். அங்கு அன்பானவர் என்பது மிகவும் தெளிவாக புலப்படுகிறது. எனவே இந்த அன்பானவர் என்று சொன்ன அதே சமயத்தில் கீழே நீங்கள் ஒரு சூழலை இணைக்கலாம். எனவே இப்படி 9 கருத்துக்களும் 22 சொற்களில் சுருக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு இந்த கதாபாத்திரம் இந்த வகையில் இந்த கதையில் நகர்ந்துள்ளது என்று தெரியலாம். நான் இந்த புத்தகத்தில் முக்கியமாக பாத்திர படைப்பைதான் வழங்கியுள்ளேன். காரணம், ஒரு கதை மாந்தர் என்று பார்த்து கொண்டோமேயானில் அந்த கதை மாந்தர் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு வேண்டுமெனில் அந்த கதாபாத்திரம் எந்த வகையில் இந்த கதையில் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாத்திரம் எவ்வாறாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பது மாணவர்களுக்கு முதலில் தெளிவாக வேண்டும். எனவே இந்த நீண்ட கேள்விகளுக்கான இந்த பணுவல் அந்த பிரிவை நீங்க பார்க்கும் பொழுது அதிகமல்ல, 12 கேள்விகளும் 12 பணுவல்கள் மட்டும்தான். மனனம் செய்து கொண்டாலே போதும், தேர்வில் கண்டிப்பாக நாம் நல்ல தேர்ச்சி பெறலாம். அதே போலதான் சற்று முன்பு நான் சொன்னது போலதான் அந்த மொழி நடை உத்திகள் அனைத்தும் நாவலிலும். இறுதியாக இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம், நம்முடைய இலக்கியத்தில் பார்த்து கொண்டீர்களெனில் இந்த முன்னுரை பகுதி என்று பார்த்தோமேயானால் மலாய் தேசிய மொழியில் அவர்கள் பொங்கனால் இக்காட் என்று சொல்வார்கள். கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு முன்னுரை. நம்முடைய இந்த இலக்கியத்தில் முன்னுரையில் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் கண்டிப்பாக உங்களிடம் இதனை பற்றி தெளிவுபடுத்தியிருப்பார்கள். காரணம், அந்த முன்னுரைக்கான எத்தனை புள்ளி, முன்னுரைக்கு எத்தனை புள்ளி வழங்குகிறார்கள் என்பது மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த புள்ளிகள் எவ்வாறாக வழங்கப்படுகின்றது என்பது மிகவும் முக்கியம். எனவே ஒரு முன்னுரை என்று வரும்பொழுது அதில் என்னென்ன இருக்க வேண்டும் என்ற குழப்பம் மாணவர்களுக்கு இருப்பதனால் இந்த புத்தகத்தில் நான் நீண்ட கேள்விகளுக்கான மாதிரி முன்னுரை, நாவல், நாடகம், கவிதை இந்த 3 பிரிவுகளுக்கும் வழங்குகிறேன். கவிதை என்று பார்த்தீர்களானில் இதனை நாம் 3 பிரிவாக பிரிக்கலாம். படிப்பினை, கருத்துகள், சிறப்புகள். இவற்றிற்கு ஒரு மாதிரியான ஒரு சற்று வேறுபட்ட ஒரு முன்னுரை தேவைப்படும். அதே போல கருத்துக்கள், படிப்பினை, அறிவுரை என்று வரும்பொழுது அதற்கு
வேறு வகையான ஒரு முன்னுரை தேவைப்படும். அதே போல இந்த கவிதை தொடர்பான பாதிப்பு அல்லது தாக்கம் இவ்வாறான கேள்விகளுக்கு அதற்கு சற்று மாறுபட்ட ஒரு முன்னுரை தேவைப்படும். எனவே மாணவர்களுக்கு இவ்வாறாக நான் பிரித்து இந்த கூற்றுகளை பற்றி நீங்கள் பேசும்பொழுது இம்மாதிரியான முன்னுரையை தான் பயன்படுத்த வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த முன்னுரைகளை நான் வழங்கியுள்ளேன். அதுபோலதான் நாவல் நாடகம் என்று வரும்போது உத்திகள், மொழிநடை, படிப்பினை, அறிவுரை இம்மாதிரியான கேள்விகளுக்கு எவ்வகையில் நீங்கள் முன்னுரை அமைக்கலாம். அதே போல கதை மாந்தர்கள் தொடர்பான கேள்வி மிக முக்கியமான கேள்வி. மருதனின் பாத்திர படைப்பு அல்லது கண்ணகியின் பாத்திர படைப்பை ஒப்பிடுக, எதிர்மறை கதாமாந்தர்கள் பற்றிய கேள்விகள் இவ்வாறாக வந்தால் எவ்வாறாக நீங்கள் அந்த முன்னுரை எழுத வேண்டும், இந்த கதாபாத்திரம் எவ்வாறாக இந்த கதையில் படைக்கப்பட்டது, இம்மாதிரியான கேள்விகள் வந்தால் எப்படி அந்த முன்னுரை அமைந்திருக்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு அதற்காக ஒரு முன்னுரையை நான் வழங்குகிறேன். எனவே இந்த புத்தகத்தில் முழுக்க அனைத்தும் உண்மையில் சொல்ல வேண்டுமானில் 63 பக்கங்களில் நான் இலக்கியம், இந்த SPM தமிழ் இலக்கியத்தை சுருக்கி மாணவர்களுக்கு மிகவும் தெளிவான வகையில் புரியும் வகையில் ரத்தின சுருக்கமாக வழங்கியுள்ளேன். கட்டாயம் இந்த புத்தகத்தை படிக்கும் மாணவர்கள் இந்த காணொளி காட்சியை கண்டு எவ்வாறாக நீங்கள் இந்த புத்தகத்தை அணுக வேண்டும், ஒவ்வொரு பிரிவும் எவ்வாறாக நீங்கள் பார்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த மொழிநடை உத்திகள் என்று பார்த்து கொண்டீர்கள். மொழிநடை என்றால் என்ன, அப்பிறகு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வசிமொழி என்றால் என்ன, பிறகு வசைமொழி கீழே ஒரு எடுத்துக்காட்டு, அந்த எடுத்துக்காட்டை நீங்கள் மனனம் செய்து கொண்டால் போதும். காரணம், நீண்ட கட்டுரை எழுதும் பொழுது நீங்கள் அதிகமாக எழுத வேண்டும் என்ற அவசியம் அல்ல, 2 பக்கங்களுக்கு எழுதினால் போதும். எனவே ஒரு மொழிநடையில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்தி, மிகவும் சுருக்கமாகவும் கருத்தை அழகாக தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தாலே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். எனவே மாணவர்களே, இந்த ஆண்டு SPM எடுக்கும் மாணவர்களுக்கும் சரி, அடுத்த ஆண்டு SPM எடுக்கும் மாணவர்களுக்கும் சரி, இந்த புத்தகத்தை படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, கட்டாயம் இந்த காணொலி காட்சியை பார்த்து எவ்வாறாக நீங்கள் இந்த தேர்வை எதிர்நோக்கலாம் என்ற ஒரு சிறு தெளிவை நீங்கள் பெற்று, காரணம் ஒரு சில மாநிலங்களில் ஆசிரியர்களின் துணையோடு மாணவர்கள் படிக்கிறார்கள், ஆனால் ஒரு சில மாநிலங்களிலோ மாணவர்கள் வெறும் புத்தகங்களின் துணையோடு தான் படிக்கிறார்கள். எனவே மாணவர்கள் தயவு செய்து இந்த காணொலி காட்சியை பார்க்கும் மாணவர்களும் சரி, இந்த காணொலி காட்சியில் நான் சொன்ன அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த புத்தகத்தை படித்து நல்ல தேர்ச்சியை பெற்று இந்த இலக்கியத்தை இன்பத்தோடும் இணைந்தே நாம் அனைவரும் வளர்ப்போம். நன்றி.